अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இந்த நாள் ஜூன் 14ஆம் தேதி 2026. பராபவரிடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள், 31ஆம் நாள், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, சதுர்தசி திதி. வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். சதுர்தசி திதினா வீட்டில் நெகட்டிவாக இருந்தவங்க, உங்களுக்கு தெரியாதவங்க, அதாவது நான் சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்டு பேர் தெரியாது அல்லது உங்களுடைய முன்னோர்களில் பேர் தெரியாமல் இருந்தவங்க, ஸோ இவங்களெல்லாம் நிவர்த்தி செய்ய, அதாவது அவங்களுடைய ஆத்மாவை சந்துஷ்டி அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய, அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த சதுர்தசி திதி மாற்றலாம். துளாராசி நண்பர்களுக்கு மெயினாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகள் மிகவும் கவனமாக இருக்கணும். நிறைய டென்ஷன், ப்ரெஷர், கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, தலைவலி, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொடுக்கும். தாயாருடைய உடல்நிலைகள், அது மாதிரி உணவில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்கிறது தனுர் ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற எல்லா ராசி நண்பர்களுக்கும் ஏறத்தாழ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்காக அள்ளி அள்ளி குலோப் ஜாமுனும் ஜிலேபியும் சாப்பிட்றாதீங்க. இன்றைய நாள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், பெண்கள் எல்லா விதத்திலையுமே லாபங்கள் கொடுக்கும். அதிர்ஷ்டசாலிகளாக இந்த நாள் இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், பொருள் மாற்றங்கள் ஏற்படும். மனசாட்சிக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். எல்லாத்துலேயுமே நமக்கு நம்பிக்கையான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனமான லாபம், பெரிய பண வரவு, பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்கிறது. கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கிறது. மெயினா நண்பர்கள், அவங்க மூலியமா நமக்கு நிறைய ஆதாயங்கள், சில பேர் வண்டி வாகனங்கள் மாற்றுது, இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை, சகல விதமான சந்தோஷமும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பயணங்கள், தொழில மாற்றங்கள், இதெல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஸோ உங்க நாளை இன்றைய நாள் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். அருமையான நாளாக இருக்கப்படுது. அதுல இன்றைய நாள் மெயினா ஆண்களுக்கு மிக சந்தோஷமான, நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க்.
சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீர்க்கமான பிரயாணம், சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, நிறையா ஒரு சில பேர் சுற்றுலா மாரி போயிட்டு வருவது, இந்த மாரிலாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்கும். 1, 2லாம் கிடையாது. எல்லாத்துலயுமே இன்றைய நாள் நெறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஸோ இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் அவசரப்படாம இருந்தா போதும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு அடிவயிறு, உஷ்ணம், உபாதைகள், அனாவசியமான செலவுகள் சின்ன சின்னதா பிரச்சனை கொடுக்கும். ஆனா பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாரி ஒண்ணும் இல்ல. தைரியமா இருக்கலாம். புது விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சம் அக்கறையா, கவனமா பண்ணோம்னா பிரச்சனை இல்ல. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள், மனச குளிர்விக்கக்கூடிய நாள், தான தர்மங்கள் நிறைய வரக்கூடிய நாள், நிறைய ஹெல்ப் தானா தேடி வரும். எல்லா விதமான சந்தோஷங்களும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் மஞ்சள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும். புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மனோதிடம், சங்கல்பம் எல்லாமே நமக்கு ஏற்றவாறு நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், பெண் குழந்தைகளால் லாபம் உண்டு, மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கும். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்கள் வீடு, வண்டி வாகனங்கள், சொத்து சேர்க்கை இன்றைய நாளை பொறுத்தவரை நிறைய பேர் பேங்க்லாம் போயிட்டு வருவீங்க. இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். பொதுவாகவே ஃபினான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமா இருக்கும். தையல் கலைஞர்களுக்கு, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்கு இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு மன சஞ்சலம், ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள், சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், இது எல்லாமே வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. கொஞ்சம் கவனமா அக்கறையா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுவது, கையாள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் வயலட் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது. இந்த நாள் இன்னொன்னு என்ன தெரியுமா? தாராளமா பணமும் வரும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மிகவும் சந்தோஷகரமான விஷயங்களை பார்ப்பீங்க. நிறைய பேர் வெள்ளி வாங்குவீங்க. சில பேர் அழகுபடுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்டு மஞ்சள். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி வந்தோணகம் வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.